இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி நோ எண்ட், முடிவில்லை. இந்த தலைப்பின் கீழே 3 சத்தியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவது, His compassions fail not. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இரண்டாவது, Who does marvelous things without number. எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். மூன்றாவது, Of His kingdom there will be no end. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இந்த நாளிலே நோ எண்ட், முடிவில்லை. முதலாவது, His compassions fail not. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், நமது உண்மை பெரிதாய் இருக்கு. இந்த நாளிலே உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள், அழிவுகள், சேதங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இதன் மத்தியில் நாம் நிர்மூலமாகாதிருப்பது எது நிமித்தம்? கர்த்தருடைய, எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இதுவரை நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு. மனுஷனுடைய இரக்கத்துக்கு முடிவு வரும். கொஞ்ச நாள் இரக்கம் காட்டுவோம். அது சும்மா நீங்கள் போனீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தாலே, அப்பா எத்தனை வாட்டிப்பா வந்து நிற்ப. கம்பேஷன் ஃபட்டீக்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலீஷில் கம்பேஷன் ஃபட்டீக் அப்படின்ற கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்பேஷன் ஃபட்டீக்னா என்ன அர்த்தம்? அவன் இறக்கம் காட்டி அவனுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. என்னப்பா நீ சும்மா வந்து என்னை இது பண்ணின்னு இருக்கிற, வேறு யார்கிட்ட நான் போப்பன்னு அனுப்பிச்சி விட்ருவோம். கொஞ்ச நாள் அவனுக்கு இறக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த இறக்கத்துக்கு முடிவு வந்துடும். அந்த இறக்கத்துக்கு முடிவு பார்த்துருக்குறீங்களா? உலகத்தில் ஆரம்பத்தில் சில பேர் உற்சாகமாக அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அதுக்கப்புறம் நாள் ஆக அவங்க என்ன ஆகிடுவாங்க? அவங்களுக்கே ஒரு சோறு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இறுதி அப்படியே கடினமாகிடும். முந்தி இருந்த மாதிரி இப்போ என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னா அவங்க இறக்கங்களுக்கு என்ன வந்துடுச்சு? முடிவு வந்துடுச்சு. உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் கொஞ்ச நேரம் இறக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும். ஆனால் நாம் நிர்மூலகம் அவருக்கு கர்த்தருடைய கிருபையே, அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. எத்தனை முறை இரக்கம் காட்டினாலும் முடிவே, ஏன்னா அடுத்த நாள் திருப்பி புதுசாக வந்து நிற்கும். அப்படித்தானே போட்டிருக்கு. அவைகள் காலைதோறும் இன்னைக்கு புதிய கிருபை. இன்னைக்கு காலையில் என்ன கிருபை? புதுசாக கிருபை காட்டுறார். அவருக்கு காலைதோறும் இரக்கங்களுக்கு முடிவு. நாளை காலை திருப்பி ஆரம்பிக்கும். நாளை காலையில் அந்த கிருபை புதிதாக இருக்கும். அந்த இரக்கம் புதிதாய் இறக்கம். அப்படி இது ஒவ்வொரு நாளும் புதிதான இறக்கம் வந்துனே இருக்கிறதுனால தான் நம்ம நிர்மூலமாகாதிருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருக்க தேவ கிருபை. ஏன்? அவர் இரக்கங்களுக்கு காலைதோறும் புதிதாக ஒரு நாளும் அதை பெற்றுக்கொள்ளும். காலையில் எழுந்துச்சு, ஆண்டவரே நான் இன்றைக்கி நிர்மூலமாகாமல் இருக்கணும்னா உங்கள் கிருபை தான். ஏனென்றால் அவங்க இறக்கங்களுக்கு என்னால் இன்றைக்கி புதுசாக இருக்குது. இன்றைக்கி காலைதோறும் உங்களுடைய இறக்கம் எப்படி இருக்குது? புதிதாக இருக்குது, பழசாவில். முடிந்து போகவில்லை. நேற்றோடு இறக்க முடியவில்லை, இன்றைக்கும் இருக்குது. அதுக்கு முடிவே இல்லை. இந்த நாளில்
ஒரு நாள் அந்த விசுவாசிக்கணும், ஒரு நாள் அந்த உரிமை பாராட்டணும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு, அதுதான் நம்ம நிர்மூலம் ஆகாமல் நம்மை பாதுகாக்கிறது. சங்கீதம் 103:8-18. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம். எப்போ பார்த்தாலும் திட்டின்னு இருக்கிற ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா உலகத்தில்? அந்த மாதிரி ஆளுங்க உலகத்தில் இருக்கிறாங்களா? எப்பொழுதும் கடிது தான், ஒன்றும் நல்லதே வராது அவங்க வாயிலிருந்து. அவங்கள பாராட்டி ஒரு வார்த்தை கூட வராது. அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரி, தைரியப்படுத்துகிற மாதிரி எதுவுமே எப்பொழுதும் என்ன தான் செய்வாங்க? இருக்கிறாங்களா இல்லையா? சில பேர் ஒரு நாள் கூட சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இல்லைன்னா தான் சொல்லுவாங்க. நல்லா இல்லைன்னா வாய் உடனே திறக்கும், இவ்வளோ பெருசாக திறக்கும். நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே இருக்கும், சாப்பிட்றதுக்கு மாத்திரம்தான் திறக்கும் தவிர அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு வாய் என்ன வராது, வராது. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்கிறீங்களா? எப்பொழுதும் குறை தான் சொல்லுவாங்களே தவிர ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க. நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி ருசியாக இருந்துச்சுன்னா செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், எப்பவுமே கடிந்து கொண்டு இருக்க மாட்டார். என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். சில பேர் அதில் வீக்காக இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் கோபம் தான். என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ அந்த கோபம் வச்சுன்னே இருப்பாங்க. யானையை பற்றி சொல்லுவாங்க, மறக்கவே மறக்காது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஏதாவது பண்ணிட்டு போய் நீங்கள் 10 வருஷம் கழித்து வந்தாலும் அது ஞாபகம் இருக்கும், அன்றைக்கி பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேர் பார்க்குறதுக்கு பூனை மாதிரி இருந்தாலும் ஞாபகம் வந்து யானை மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. பார்க்க தான் பூனை, அவங்க எதையும் மறக்க மாட்டாங்க, அந்த கோவத்தை வச்சுன்னே இருப்பாங்க. சில பேர் வந்து கலெக்டர் மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இன்றைக்கி நீங்கள் ஏதாவது அவங்கள கோவப்படுத்தினீங்க வாங்க, இன்றைக்கி ஆரம்பிக்க மாட்டாங்க. 10 வருஷம் முன்னாடி அதுலேருந்து ஒவ்வொன்றா சொல்லின்னு வருவாங்க. ஏன்னா எதுவுமே மறந்துருக்க மாட்டாங்க. அன்றைக்கி இப்படி பண்ணீங்க, அப்புறம் இப்படி பண்ணீங்க, இப்படிப்பா இன்னையே விடு, இன்றைக்கி இல்லை 10 வருஷமாக இப்படி தான் இருக்கிறீங்கன்னு எல்லாத்தையும் ஒன்று கூட மறந்துருக்க மாட்டாங்க. ஒன்று கூட அவங்க கூட ஞாபகம், அப்படி செஞ்சு நான் ஞாபகம் இருக்காது, ஆனால் இவங்க ஞாபகம் வச்சுன்னு இருப்போம். ஏன்னா அந்த கோபம் அப்படியே வச்சுன்னு இருப்போம், அந்த கோபத்தை மறக்கவே. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா? பாருங்கள், எவ்வளோ ஒரு அமைதி பாருங்கள். சபையில் அது சொல்லும் போதே எவ்வளோ ஒரு அமைதி வருதுன்னு பார்த்தீங்களா? யாருன்னா இல்லையா சொன்னாங்களா? இதுக்கு யாருன்னா ஆமேன்னு சொன்னாங்களா? அப்படியே அமைதி ஆகிட்டாங்க. ஏன்னா அநேகருக்கு என்ன வருது, அப்படியே வச்சுன்னு இருக்கிறாங்க. வைக்காதீங்க. ஆண்டோடைய பிள்ளைங்க ஆண்டவரை போல இருக்கணும். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், எப்போ பார்த்தாலும் திட்டின்னு இருக்க மாட்டார். என்றைக்கும் கோபம் கொண்டு அப்படியே வச்சுன்னு இருக்க மாட்டார், கோபத்தில் அப்படியே வச்சுன்னு இருக்க மாட்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்ம பண்ண பாவத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, அவர் கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்கல. நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி காட்டாமலும் இருக்கிறார். காட்டில் கொடுக்க வேண்டியது நம்ம பண்ணதுக்கெல்லாம் சரியாக கொடுக்கணும்னு கொடுக்கவே ஏன் கொடுக்கல? ஏன் நம்ம பாவங்களுக்கு தக்கதாக செய்யலை? ஏன் நம்ம அக்கிரமங்களுக்கு தக்கதாக ஏன் செய்யலை? ஏன் அதெல்லாம் செய்யலை? ஏன்னா பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறாள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளோ பெரியது. சின்ன கிருபை இல்லை இது, சின்ன கிருபை இல்லை. பூமிக்கு வானம் எவ்வளோ உயரம் யாருக்குன்னா தெரியுமா? சயின்ஸ் கிளாஸில் கற்றுக் கொடுத்தாங்களா? பூமிக்கு வானம் எவ்வளோ உயரம் இந்த பள்ளிக்கூடத்தில் காலேஜில் கற்றுக் கொடுத்தாங்களா? அது அளவே இல்லை. நீங்கள் போயினே இருக்கணும், தொடவே முடியாது. பூமியிலேருந்து நான் வானத்தை தொடணும்னு போனேன், அளவே கிடையாது, அளவே இல்லை. இன்ஃபினிட்னா முடிவே இல்லை. அந்த
தூரத்துக்கு ஒரு எல்லையே வராது. அதான் வசனம். ஏன் அவர் உங்களுக்கு தண்டிக்கலை? ஏன் பாவங்களுக்கு தக்கதாக செய்யலைன்னா, பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கும், அவ்வளவு அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே அவருடைய கிருபையம் அவ்வளவு. விசுவாசி இந்த நாளில் ஆண்டவர் என் மேலே இருக்க கிருபை எவ்வளோ பெருசுங்க. பூமிக்கு வானம் எவ்வளோ, அவ்வளோ. அந்த அளவு கிருபை நம்ம இது வைத்திருக்கிறார். யாரெல்லாம் அவருக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் மேல் அவருடைய கிருபை அளவே இல்லை. அதுக்கு முடிவே, இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய கிருபைக்கு அளவே. அந்த கிருபை நம்ம மேலே இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதை உணரணும். அதனால நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அதனால தான் நம்ம நிர்மூலம் இருந்து சரி கட்டி இருந்தால், நம்ம பாவத்துக்கும் அக்கறதுக்கும் சரி கட்டிருந்தால் இன்றைக்கி எவ்வளோ பேர் உட்காந்து இருக்கவும் தெரியாது. இன்றைக்கி எவ்வளோ பேர் இங்கே இருப்போன்னு நம்ம நிர்மூலமாகுது. ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய கிருபை நம்ம மேலே வைத்திருக்கு. அவர் பயப்படுற பூமிக்கு வானம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமும் அளக்க முடியுமா? மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரத்தை அளக்க முடியுமா? அளவே. அதுவும் நீங்கள் அதுக்கும் முடிவில்லை. அந்த தூரத்துக்கும் முடிவில்லை. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு கிட்ட கூட வராத போயிடு. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் அப்பா பிள்ளைக்கு இறங்குறது போல் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இது என் பிள்ளைன்னு சொல்லி என்ன செய்கிறார்? நம்முடைய உருவம் இன்னது என்று அவர் அறிவார். நம் மண் என்று அவர் தெரியும். இவனால் இவ்வளோ தான் தாங்க முடியும். நீங்கள் எங்கன்னா ஊருக்கு போகிறீங்க, ஆளுக்கு பைய தூக்குன்னு, சின்ன பிள்ளைக்கு மேலே ஒரு பெரிய பைய கொடுப்பீங்களா தூக்குன்னு? நம்ம இந்த இதை வச்சுக்கோமா, ஏதாவது ஒரு சின்ன, அவ்வளோதான் முடியும். அந்த சின்ன குழந்தைக்கு அவ்வளோதான் முடியும். யாருமே அளவுக்கு மிஞ்சி என்ன செய்ய மாட்டாங்க. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நம் மண் என்று. மனுஷுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் போக்குறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை காத்தடிச்சா போயிடும். மனுஷனுடைய நாடு. மனுஷனை நம்பாதீங்க. ஏன்னா காத்தடிச்சா அவன் ஆளே இருக்க மாட்டான். கர்த்தருடைய கிருபையோ, கர்த்தருடைய அவருக்கு பயவந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல் அநாதியாய் என்றென்றைக்கும். வேணுமா வேணாமா? மனுஷனை நம்பாதீங்க. அவன் போய்டும், புல்லாட்டி மாதிரி போய்டும். ஐயோ இவரை நம்பினு காத்தடிச்சா போய்டும். இதை நம்பு, ஆண்டோடைய கிருபையை நம்பு. இந்த கிருபை என்ன செய்யும்? அநாதியா என்று உன் பிள்ளையுடைய பிள்ளைக்கு மேலே அந்த கிருபை என்ன செய்யும்? குடும்பத்தை யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர், அவருடைய கிருபை. ஏன்னா அது அநாதியாய் என்றென்றும். அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலே உள்ளது. கீழ்ப்படி, ஆண்டவருக்கு கீழ்ப்படி. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் மேலே இருக்கும். பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலே இருக்கும். சந்ததி சந்ததியாய் ஆண்டோடைய கிருபை அவங்க மேலே இருக்கும். ஏசாயா 54:7-10. ஏசாயா 54:7-10. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய அவன் மீட்பர் சொல்லுகிறார். சில நேரத்தில்
ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது கீழ்ப்படியாமல் ஏதாவது பண்ணிருக்கலாம். அது நிமித்தம் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன சில நேரத்தில் ஆனால் இமைப்பொழுது கொஞ்ச நேரம் உன் மேலே எனக்கு என்ன வந்துச்சு, கோபம் வந்துச்சு. ஏன்னா நீ அந்த மாதிரி பண்ண, நீ அந்த மாதிரி சில காரியங்களை செய்தாய். சரியா? இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் அதோடு விட்டார நினைக்காத, உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில் என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நாம் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் இனி நம்ம மேலே என்ன கோபம் கொள்வது இல்லை, இனி உன்னை கடிந்து கொள்வது இல்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அது விசுவாசி. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது அவர் மனது என்ன ஆகுது, உருகுது. உன்மேல் மனதுருகிற கர்த்தர். மலைகளே விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது, பர்வதங்கள் நிலை பெறும், என் கிருபை உன்னை விட்டு என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நாளில் அது விசுவாசி. கர்த்தர் ஒருவேளைனா கடந்த காலத்தில் பல சோதனைகள் இமைப்பொழுது ஆண்டவர் தம் முகத்தை மறைச்சார். ஆண்டவர் நம்மளை பார்த்துனே இருக்கணும். ஒரு இமை முகம் மறைச்சா கூட என்ன ஆகும் தெரியாது. ஏன்னா அவருக்கு அப்படியே கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, பார்த்துனே இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி கர்த்தர் தன் முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணுவாராக. இமைப்பொழுது மறைச்சா கூட நமக்கு என்ன ஆகுனே அவ்வளோ ஆபத்து. அவர் பார்த்துனே இருக்கணும். எத்தனை பேர் ஆண்டவர் எப்பவுமே உங்களை பார்த்துன்னு இருக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. நம்மளை பற்றி அப்படி சொல்ல முடியுமா? நானும் இங்கே உட்காந்து பார்த்துன்னு இருக்கிறேன். நானும் இங்கே உட்காந்து பார்த்துன்னு இருக்கிறேன். இரண்டாவது, who does marvelous things without number. எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அதுக்கு முடிவே இல்லை. அவர் அதிசயங்களுக்கு முடிவே இல்லை. இவ்வளோ செஞ்சிட்டேன் போயிட்டு வா, இவ்வளோ செஞ்சிட்டேன் போயிட்டு வான்னு என்ன செய்ய மாட்டார். அவனுக்கு தான் இத்தனை அதிசயம் செஞ்சால போ முடிஞ்சு போச்சு, இதோட அடுத்த வருஷம் வான்னு என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். ரேஷன் கடையில் சொல்லுவாங்க, ரேஷன் கடையில் லிமிட் மாதமாக என்ன கணக்கு அது? ஒரு மாதத்துக்கு என்ன தராங்க அங்கே? அரிசி தராங்களா, சர்க்கரை தராங்களா, என்ன தராங்க? சர்க்கரை எவ்வளோ தராங்க? 2 கிலோவா? 2 கிலோ சர்க்கரை சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரை வியாதி வருமா வராது? 2 கிலோ சர்க்கரை தராங்க. எண்ணெய் எவ்வளோ தராங்க? அதாவது 1 கிலோ கொலஸ்ட்ரால் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும். அதுக்கு மேலே கேட்டால் முடிஞ்சு போச்சு. இந்த மாதம் முடிஞ்சு போய் அடுத்த மாதம் வா அனுப்பிச்சி விட்ருவோம். ஆண்டவர் ரேஷன் கடை நடத்தலைங்க. அதுக்கு எண்ணி முடியாத அதிசயங்கள் நீ வந்து இருக்கலாம். அதுக்கு முடிவே, அதுக்கு லிமிட்டே கிடையாது. எத்தனை அதிசயம் இது வரைக்கும் நீ செஞ்சாலும் திருப்பியும் போய் கேட்கலாம், திருப்பியும் போய் கேட்கலாம். ஆண்டவர் அதுக்கு லிமிட்டே வைக்கல, முடிவே இல்லை. அவர் அதிசயங்களுக்கு முடிவே இல்லை. இங்கே எத்தனை பேர் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரில.
இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது? யாருன்னா ஆலிவர் ட்விஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப பிரபலமான ஒரு புத்தகம் அந்த காலத்தில். ஆலிவர் ட்விஸ்ட், அவன் பையன், அவன் சின்ன பையன் வந்து ஆர்ஃபனேஜில் இருக்கிறான். சரியா, அவனுக்கு சாப்பாடே, அவனுக்கு போடுற சாப்பாடே பார்த்து எல்லாம் அமைதியாக சாப்பிட்னு இருக்கிறானு. ஆர்ஃபனேஜ் பசங்க அமைதியாக. ஒரு நாள் நம்ம ஆலிவர் ட்விஸ்ட்டுக்கு என்ன ஆகலை, பசி தாங்க முடியல. ஆலிவர் ட்விஸ்ட்டுக்கு என்ன ஆகலை, பசி. ஏன்ச்சிக்க எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்ன்ட்டான். எல்லாம் அப்படியே அதிர்ச்சியாகி. அந்த புக்லேயே ஃபேமஸ் லைன் அதுதான், ஆலிவர் ட்விஸ்ட் ஹேஸ் ஆஸ்க் ஃபார் மோர். ஆலிவர் ட்விஸ்ட் என்னான்ட்டான், சாப்பாடு பத்தில் இன்னும் கொஞ்சம் வேணும்ன்ட்டான். அவ்வளோதான். எல்லாம் அதிர்ச்சியாக. என்ன அது இது வரைக்கும் சரித்திரத்தில் யாரும் கேட்டது இல்லையே, அமைதியாக கொடுக்குறத சாப்பிட்டுன்னு போயின்னு இருந்தாங்களே இந்த பசங்களாம். இவன் ஒருத்த மாத்திரம் என்னான்றா இன்றைக்கி, எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும். எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. என்ன ஏன்னா ஒவ்வொருத்த மாத்திரம் ஏன்ச்சு எனக்கு பசிக்குது, இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்றான். அதுவும் அது கூடு தான் நினைக்கிறேன். அந்த கூடு கூட எனக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்றான். எல்லாம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்ன இந்த மாதிரி போய் கேட்டானே, இன்னும் வேணுன்றானே. நீங்கள் எவ்வளோ வேணா கேள், ஆண்டவர்கிட்ட அதிசயம் எவ்வளோ வேணா கேள், அதுக்கு லிமிட்டே கிடையாது, அதுக்கு லிமிட்டே கிடையாது. யோபு 5:8-16. ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் அவரை தேடு, உன் நியாயத்தை அவரிடத்தில் ஒப்புவி. ஆண்டவரே, நீர் தான் எனக்கு நியாயம் செய்யும், நீர் தான் எனக்கு நியாயம், அவங்க தான் தேடுறேன். நான் தேவனை நாடி என் நியாயத்தை என்ன செய்வேன், அப்படி ஒப்பு கொடுத்தா அவர் என்ன செய்வார்? ஆராய்ந்து முடியாதன்னா நீ அதுக்கு விளக்கமே கொடுக்குது. எப்படி நடந்துச்சுன்னு விளக்கமே என்ன செய்ய முடியாது, கொடுக்கவே. ஆண்டவர் முதலாம் அற்புதம் காணா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக, இது சில விஞ்ஞானிங்க லேபில் ட்ரை பண்ணுறாங்களாம், எப்படி தண்ணியை மாற்ற முடியும். சயின்டிஸ்ட் எவ்வளோ படிச்சுட்டு, சயின்ஸ் எல்லாம் நிறையா படிச்சுட்டு அவன் இன்னொன்னோ பண்ணி பார்க்குறான். என்னென்னோ பண்ணி பார்த்தாலும் அவனால் என்ன பண்ண முடியல, தண்ணியை திராட்சை ரசமாக. அது எப்படி இந்த இது நடக்கும், எப்படி இந்த அற்புதம் பைபிளில் போட்டிருக்காங்க, இன்னும் தண்ணி இதுங்க ஒன்றும் நான் பண்ணி பார்த்தேன்னு எதுவுமே மாறவே மாட்டேந்தேன்ற. அதனால தான் அது பேர் ஆராய்ந்து முடியாது. நீ இன்னும் ஆராய்ச்சி பண்ணாலும் அதை கண்டே பிடிக்க முடியாது. எப்படி நடந்துச்சுன்னு ஒன்றால் என்ன செய்ய முடியாது. அதெல்லாம் அது தாண்டினது, அதுக்கு அப்பாற்பட்டது. நீ ஆண்டவரை நாடி தேவனிடத்தில் உன் நியாயத்தை ஒப்பு கொடுத்தால் அவர் என்ன செய்வார்? ஆராய்ந்து முடியாது. மனுஷனால் சொல்ல முடியாது எப்படி நடந்துச்சுன்னு. அதுக்கு விளக்கமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சில பேர் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்க. தூக்கம் வராமல் எனக்கு தெரியுது. 31 வருஷமாக பார்த்துன்னு இருக்கோம் யாரெல்லாம் தூக்கம் வராமல் வீட்டில் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க. எனக்கு என்னென்னா எல்லா இடத்துலையும் நல்லா தூக்கம் வருது. அந்த மாதிரி தான் ஒரு நாள் என்ன பண்ணுறேன், ட்ரெயினில் தூங்கிட்டேன். நான் வேறு ஊர்லேருந்து இங்கே வரேன். அது எந்த காலம்னா இந்த செல்ஃபோன்லாம் இல்லாத அந்த காலம். அந்த காலத்துலலாம் செல்ஃபோன்லாம் கிடையாது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? செல்ஃபோன் இல்லாத காலம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? செல்ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைன் தான் இருக்கும். நான் வேறு ஊர்லேருந்து ட்ரெயினில் ஏறி, ராத்திரி ஏறி, அந்த ட்ரெயின் எங்கேயோ போகுது, வட இந்தியா எங்கேயோ, சென்னையில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அது எங்கேயோ போகுது. சரியா? இங்கே காலைல 6 மணிக்கு வரணும். 6 மணிக்கு சென்னையில் நான் ராத்திரி ஏறி படுத்து தூங்கினேன் பாருங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கத்தின்னு வரான். எதுக்கு இவன் பிரேக்ஃபாஸ்ட்டு இன்னும் கத்தின்னு வரானே, என்ன அது தெரின்னு பார்த்தா மணி 8 ஆகுது. இங்கே 6 மணிக்கு வந்துட்டு, சரியா, ஸ்டேஷனுக்கு வந்த ஆள் அரை மணி நேரமாக நிற்குது. நான் வெளியே வரணும், உள்ளே பார்த்துருக்கலாம்ல, அந்த எந்த கம்பார்ட்மெண்ட்டுன்னு தெரியும். இறங்கலோன்னா என்ன செஞ்சுருக்கணும், உள்ளே நான் தூங்கினா தான் எழுப்பியிருக்கலாம்ல. வெளியிலே நின்றுட்டு போயிட்டுருக்காங்க. அதில் வரலாமா,
அங்கே அந்த ஊரில் அவருக்கு போயிட்டார், கிளம்பி போயிட்டாருங்க. ராத்திரி கிளம்பி எங்கே போனார்? எங்கே செல்ஃபோனும் கிடையாது அந்த காலத்தில், நம்ம கான்டாக்டே பண்ண முடியல. சரியா? அன்றைக்கி மத்தியானம் ஏதோ ஒரு மீட்டிங்கில் நான் பிரசங்கம் வர பண்ணணும். என்னடா பண்ணுறது, நாங்கள் மத்தியானம் அந்த மீட்டிங் வர போகணுமே. இது இந்த டிடிஆர் வந்தார், இந்த ட்ரெயின் அடுத்தது நான் அங்கே மெட்ராஸில் இறங்கணுங்க, இது அடுத்தது எங்கே நிற்கோன்ற கேட்குற அவர் சொல்கிறாரு, இது 12 மணிக்கு ஆந்திராவில் எங்கேயோ நிற்கிறோன்றார். நல்ல வேலை அவருக்கு ஃபைன்லாம் போடல, நீ சென்னை வரைக்கும் தானே உனக்கு டிக்கெட், நீ எப்படி இங்கே உட்காந்து இருக்கன்னு அதெல்லாம் கண்டுக்கல. அவர் அடுத்தது எங்கே நிற்கும்? அந்த 12 மணி மத்தியானம் நிற்கும். அங்கேருந்து இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி திருப்பி போன்றார். அடாடாடா, நான் 2 மணிக்கு ஏதோ ஒரு மீட்டிங்கில் போய் பேசணுமே, இந்த மாதிரி ஆயின்னு இருக்குதுன்னு 9 மணி அப்போ அந்த டைம் என்ன பண்ணுறேன், அங்கே ட்ரெயின்லேயே ஜபம் பண்ணுறோம், ட்ரெயின்லேயே ஜபம் பண்ணுறோம். ஆண்டவரே, யோசுவா சொன்னது, சூரியன் அப்படி நில்லுனா அப்படி நின்றுச்சு, சூரியன் நில்லுனா நின்றுச்சு. யுத்தம் ஜெயிக்கணும், அது வரைக்கும் யுத்தம் ஜெயிக்கிற வரைக்கும் நீ அப்படியே நில், சூரியனே அப்படி நில்லும், அப்படியே ஒன்றுமே ஆகல, வெளிச்சம் இருந்துனே இருக்கு. சூரியனே நிற்க வைக்க முடியும், மேலே இந்த ட்ரெயின் என்ன செய்யும்? இன்றைக்கி நான் போகணும், சென்னைக்கு போகணும், அங்கே மத்தியானம் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, போகணும். இந்த ட்ரெயின் நிற்கட்டும், இந்த ட்ரெயின் கொஞ்ச நேரம் பார்த்தா ஜம்ப் பண்ணி கொஞ்ச நேரம் தான் ஆகுது. ட்ரெயின் நின்றுச்சு. எங்கே நிற்கணும்? ஒரு வயலில் நின்றுச்சு. 2 பக்கமும் என்ன இருக்குது? வயல் இருக்குது. ஒரு 9 மணிக்கெலாம் நின்றுச்சு ட்ரெயின். நாங்கள் சிக்னல் எதுவுமே கிடையாது, ஸ்டேஷன்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு வயலில் 12 மணிக்கு நிற்க வேண்டிய ட்ரெயின் 9 மணிக்கு. அடாடா பரவாயில்ல, ஏதோ ஒரு வயலாக இருக்கட்டும், நம்ம ட்ரெயினை விட்டு என்ன பண்ணோம், இறங்கிட்டேன். ட்ரெயினை விட்டு இறங்கினா அங்கே ஒரு சின்ன ஒரு பாதை மாதிரி போகுது, ரோட்டுக்கு போகுது. அங்கேயே கரெக்டாக அந்த பாதை இருக்கிற இடத்துல இந்த ட்ரெயின் நிற்குது. சரி, என்ன பண்ண, அந்த பாதையில் நடந்து வந்து அந்த ரோடு வந்துச்சு. சரியா? ரோடு வந்து நின்னோன்னு திரும்பி பார்த்தா ரோடு மணியில் பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கே தான் கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாப் இருக்கிற இடத்துல அந்த ட்ரெயின் நிற்குது. நான் ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய அவசியம். சரியா? கரெக்டாக பரவாயில்லையே, இங்கே வந்து பஸ் ஸ்டாப் இருக்கிற இடத்துல இந்த ட்ரெயின் நின்றுச்சேன்னு சொல்லி சரி நீ இப்படி திரும்பி பார்த்தேன் பாருங்க, ஒரு பஸ்ஸு வந்துன்னு இருக்குது. அங்கேருந்து ஒரு பஸ்ஸு, என்ன பஸ்ஸுப்பான்னு பார்த்தா சென்னைன்னு போட்டு வருது. சென்னைன்னு பாருங்கள், 9 மணிக்கு பஸ் ஸ்டாப்பு, அங்கே பஸ்ஸு வந்துன்னு இருக்குது, ட்ரெயின் வயலில் நின்றுச்சு. சரி, என்ன பண்ண, அந்த பஸ்ஸில் ஏறி சென்னைக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு, இல்லை ஒரே பரவாயில்ல வந்துட்டாப்பா, உயிரோட இருக்கிறான்ப்பா, யாரும் கட்டின்னு போகல. அங்கே இன்னொரு பிரசங்க அவர் ஃபோன் பண்ணி வராதிங்க, இவரே வந்துட்டார், அந்த மீட்டிங் நீங்கள் வருவானா, இவரே வந்துட்டார். நான் தான் போய் என்ன பண்ணேன், இதுக்கு என்ன விளக்கம் கொடு, எப்படி அந்த ட்ரெயின் அந்த பஸ் வர நேரத்தில் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வயல் பக்கம் நினச்சி என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? நான் டிரைவரை போய் கேட்க முடியும், என்னப்பா அது, இதெல்லாம் 12 மணிக்கு தானே நிற்கணும் ஆந்திராவில், இங்கே எப்படி நினச்சி? அதனால் இதெல்லாம் நம்ம போட்டு என்ன செய்ய முடியாது, ஆராய முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்கள். நான் விசுவாசிக்கணும். எத்தனை பேர் இந்த நாள் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து. எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு வாஞ்சிக்கிறீங்க? தாழ்ந்தவர்களை அவர் உயர்த்துகிற தேவன். இந்த நாளில் விசுவாசி, ஆண்டவரே நான் தாழ்ந்து இருக்கிறேன், என்ன செய்யும்? துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறேன். இன்றைக்கி துக்கத்தோடு யாருன்னா வந்திருந்தீங்கன்னா உங்களை பார்த்து உங்களை என்ன செய்வார்? ரட்சித்து உங்களை உயர்த்துவார். அவர் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி வெளி நிலங்களின் மேல் தண்ணீர்களை வரவைக்கிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக தந்திரமாக உங்களுக்கு விரோதமாக செய்யலாம். தந்திரமாக என்ன செய்யலாம்? அது ஒன்றுமே வாய்க்காது. அது ஒன்றுமே, ஏன்னா நீங்கள் ஆண்டவரே நாடி உங்கள் நியாயத்தை யார் கையில் கொடுத்துட்டீங்க?
அவர் கையில் கொடுத்த பார்த்துனே இருக்கார். சில தந்திரக்காரர்கள் காரியங்கள்லாம் செய்யும், அவன் நடத்தலாம், ஆனால் முடியாது. அது நடத்தி அப்படி தானே போட்டிருக்கு, காரியத்தை முடிய நடத்து. அப்படின்னா நடத்தி பார்த்தாலும் அது என்ன செய்யுது, நடக்கிற மாதிரி முடியாது. அவன் எதிர்பார்க்குற மாதிரி நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஒன்றுமே முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஆண்டவர் முடிக்க விட மாட்டார், முடிக்கிறதெல்லாம் அபத்தமாக்குவார். அவர் ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரவக்காரன் ஆலோசனை அப்படியே பிடிச்சி எல்லாம் கவிழ்த்து போடும். ஆலோசனைலாம் ஒன்றுமே. அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையில் இரவிலே தடவுறது போல தடவி ஒன்றுமே தெரியாது. என்னப்பா ஒன்றுமே என்ன செய்கிறதுனே என்ன செய்யுது அவங்களுக்கு தடவி. ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்க பட்டயத்திற்கும் பலவானின் கைக்கும் விலக்கி, அதனாலே தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு. தீமையானது தன் வாயை, காசை இல்லைன்னா கூட பரவாயில்ல, தரித்திரனுக்கு நம்பிக்கை இருக்குங்க. நீ ஆண்டவரை தேடி ஒரு நியாயத்தை அவர்கிட்ட கையில் காசை இல்லைன்னு வச்சு, ஆனாலும் உனக்கு நம்பிக்கை உண்டு. தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு. ஏன்? அவன் தேவனை நாடி தன் நியாயத்தை யாருக்கிட்ட போகும்? எரேமியா 32:17-27. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றுமே இல்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமே. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டு. ஆண்டவர் கேட்குறார், எல்லாருக்கும் நான் தான் என்னால் செய்யக்கூடாது ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லை. மார்க்கு 10:27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான். அந்த சூழ்நிலையில் யாருன்னா வந்திருக்கிறீங்களா? மனுஷன் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, இதுக்கு மேலே எங்களால் ஒன்றுமே. மனுஷரால் இது தேவனால் இது கூடாதது அல்ல. மனுஷன் கூடாதுன்னு சொன்னால் கூட இது தேவனால் கூடாதது. ஏன்? தேவனாலே எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். மூன்றாவது தான் கடைசி. மூன்றாவது தான் கடைசி. முடிவில்லைன்னு தலைப்பு சொல்லும்போது சில பேர் பயந்துருக்கலாம். இந்த செய்திக்கு முடிவில்லையாங்க, இந்த செய்திக்கு முடிவில்லையா, தலைப்பே முடிவில்லைன்னு வருது. இதுதான் கடைசி. மூன்றாவது குறிப்பு தான் கடைசி குறிப்பு. ஆஃப் ஹிஸ் கிங்டம் தேர் வில் பி நோ எண்ட். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது. உலகத்தில் எத்தனையோ ராஜ்யங்கள், நீங்கள் உலக சரித்திரத்தை பார்த்து பாருங்கள், பைபிளே நீங்கள் பார்க்கலாம். யாத்திராகமத்தில் எகிப்து ராஜ்யம், பார்வோன் பெரிய ராஜ்யம் எங்கே இருக்குது இன்றைக்கி? பெரிய ராஜ்யம் எங்கே இருக்குது? எகிப்தெல்லாம் ஒன்றும் இல்லாமல், பார்வோனெல்லாம் ஒன்றும் இல்லாமல், பாபிலோனியன் எம்பையர், நேபுகாத்னே, இவ்வளோ இந்த மாபெரும் பாபிலோன் எங்கே இன்னைக்கு? பெர்சிய ராஜ்யம், பர்ஷியன் எம்பையர், கிரீஷியன், அலெக்சாண்டர் த கிரேட் அழுதாராம். என்ன அழுதார்? இன்னும் ஜெயிக்க நாடு உலகத்தில் இல்லையே. ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச எல்லா நாடும் ஜெயிச்சிட்டேன், என்னடா வேறு எதுவுமே இல்லையே. கிரீக் எம்பையர் எங்கே இன்றைக்கி? அந்த கிரீக் எம்பையர் எங்கே இருக்குது? ரோமன் எம்பையர், சீசர் எங்கே இருக்குது? ரோமன் எம்பையர் இன்றைக்கி எங்கெங்கே இருக்குது? ரோம சாம்ராஜ்யம் எங்கே இருக்குது? பிரிட்டிஷ் எம்பையர். நாங்கள் அந்த காலத்தில் பெருமையாக த சன் நெவர் செட்ஸ் ஆன் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு பெருமையாக சொல்லுவோம். அப்படின்னா சூரியன் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் அஸ்தமிக்காது அப்படின்னா எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல சூரிய பிரகாசிச்சுன்னே இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் எங்கள் ராஜ்யம் என்ன செய்யுது? சன் நெவர் செட்ஸ் ஆன் த பிரிட்டிஷ் எம்பையர் பெருமையாக சொல்லுவாங்க. எங்கே இருக்குது இன்றைக்கி? அந்த பிரிட்டிஷ் எம்பையர் எங்கே இருக்குது?
எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. உலகத்தில் இருக்க எல்லா ராஜ்யத்துக்கும் என்ன இருந்துச்சு? அது ஒன்று நித்திய ராஜ்யம். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு. லூக்கா 1:30 தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என. கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசன். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிகிறார். இந்த ராஜ்யத்துக்கு, அந்த ராஜ்யத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த ராஜ்யத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த ராஜ்யத்துக்கு முடிவே உலகத்தில் எல்லாம் எழும்பும் விழும் இல்லாமல் போகும். இந்த ராஜ்யத்துக்கு முடிவே ஏசாயா 9:6-7 நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன் கொடு, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை முடிவே இல்லை. இந்த ராஜ்யம் பெருகி கொண்டே இருக்கும். அதன் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவே இல்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை. சங்கீதம் 145:13 உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. உலகத்தில் யாரோ சதா கால ராஜ்யமும் இல்லை, ஆளுகையோ தலைமுறை தலைமுறை ஆளுகையோ என்ன செய்யலை இல்லை. எபிரேயர் 12:26-20 அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்ற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவர்களைப் போல மாறிப்போம் என்று என்பதை ஆண்டவர் எல்லாத்தையும் அசைக்கிறார். ஆண்டவர் உலகத்தை என்ன செய்வார்? அசைக்கக்கூடாததான் நிற்கும். இது எல்லாமே போயிடும். இது எல்லாமே எதால் நிற்க முடியுமோ அது மாத்திரம்தான் என்ன செய்யும், நிற்கும். இது எல்லாமே அசைக்கும். எதெல்லாம் நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறீங்களோ இப்படி அசைஞ்சா போயிடும். ஓ எனக்கு இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, இப்படி ஆட்சின்னு வைங்க, எல்லாம் தரமாட்டோம். பூமி இப்படி ஆட்சின்னு வைங்க, அவங்க வீடெல்லாம் தரமாட்டோம் வந்துடும். ஓ என் வேலை எப்படின்னா உங்கள் கம்பெனியை இழுத்து மூடுறோம். இப்படி அசை வந்தால் உங்கள் கம்பெனியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். உலகத்தில் எல்லாமே அப்படி தான், அசை இல்லாததான் நிற்கும். ஆண்டவர் உலகத்தை என்ன செய்ய போகிறார்? அசைக்க போகிறார். அசை உள்ள உண்டாக்கப்பட்டதை போல் மாறிப்போம். அசையாதவைகள் நிலைத்திருக்கும். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறலாகிய நம்ம எதில் இருக்கோம்? அசைக்கப்படாத ராஜ்யத்தை. இதை யாருமே அசைக்க முடியாது. உலகமே அசைஞ்சால் கூட இந்த ராஜ்யத்தை யாரும் என்ன செய்ய முடியாது. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாக இருக்க நாம் என்ன செய்யணுமா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்று. ஆராதனை மனுஷருக்கு பிரியமாக இருக்கான்றது இல்லை, யாருக்கு பிரியமாக இருக்கணும்? சில பேர் அவங்களுக்கு பிரியமாக இருக்க. இன்றைக்கி நல்லாவே இல்லைங்க ஆராதனை, இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உங்கள் பிரியத்துக்கு தான் நடக்குது ஆராதனை.
இன்றைக்கி இன்றைக்கி பாடின பாட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எனக்கு இந்த பாட்டு தான் எனக்கு பிடிக்கும். சில வாரம் அவங்க பாடுற பாட்டே எனக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆராதனை இவங்க பிரியத்துக்கு நடக்கணும். இன்றைக்கி ரொம்ப பிரியமாக, இன்றைக்கி பிரியமாக இல்லை. ஆராதனை உங்களுக்கே கிடையாது. ஆராதனை உங்களுக்கே யார் சொல்லணும்? பிரியமாக இருக்க பிரியலைன்னு யார் சொல்லணும்? அதான் வசனம், பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும். அந்த கிருபையை பெற்றுக்கொள். எந்த கிருபை? தேவனுக்கு பிரியமான என்ன செய்யணும்? ஆவியோடும் உண்மையோடும். இந்த ஜனம் தங்கள் உதடுகளோடு என்னை நெருங்கி, இருதயமோ அதெல்லாம் வீணான ஆராதனை, வீணாக எனக்கு ஆராதனை. அந்த ஆவியோடும் உண்மையோடும் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து வரலன்னா வீணான ஆண்டவர் இருதயத்தை, மனுஷ முகத்தை பார்க்கிறான். தேவன் எதை பார்க்குறார்? அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள்ன்றான். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி என்ன செய்யணுமா? கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஏன்? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரு. இந்த வசனம் யாரும் வீட்டில் மாட்ட மாட்டாங்க. அதை விற்றாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. தேவன் அன்பாகவே அது வாங்கிக்குவாங்க. அது ஒரு பக்கம். நீங்கள் வைக்க பேப்பர் நோட் வச்சுருக்கிறீங்களே, ஒரு பக்கம் மாற்ற பிரிண்ட்டாக இருந்தால் சொல்லுமா? அந்த பக்கம் ஒரு பக்கம் தேவன் அன்பா, மறுபக்கம் என்னவாக இருக்கிறார்? பட்சிக்கிற அவருக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இந்த நாளிலே ஆண்டவர் மீது நம்முடைய நம்பிக்கை வைக்க வேண்டும். முடிவில்லை. நோ எண்ட். முதலாவது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அதனால தான் நம்ம நிர்மூலமாகும். இரக்கங்களுக்கு முடிவே நாள்தோறும் புதுதாக இருக்குது. பூமிக்கு வானம் எவ்வளோ உயரம், அவ்வளோ பெரிதான கிருபை. இரண்டாவது, எண்ணி முடியாத அதிசயங்களை அவரை நாடு. நியாயத்தை அவரிடத்தில் ஆராய முடியாத, எண்ணி முடியாத முடிவு எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். தந்திரக்காரர் ஒன்றுமே வாய்க்கக்கூடாதபடி எல்லாவற்றையும் என்ன செய்யற அபத்தமாக்கி. மூன்றாவது, அவருடைய ராஜ்யத்துக்கு எல்லா ராஜ்யமும் முடிவு வந்துடும். எதுவுமே இருக்காது. எல்லாம் எழும்பிச்சு ஒரு காலம் பெரிய சாம்ராஜ்யம், அப்புறம் ஒன்றும் இல்லாமல். ஆனால் இந்த ராஜ்யத்துக்கு முடிவில் அந்த ராஜ்யத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம் என்ன செய்யணுமா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய கிருபையை. காரணம் தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்க. இந்த நாட்களிலே அந்த விசுவாசத்தோடு இந்த முடிவில்லாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து, உம்மை தொழுது கொண்டு, உம்மை பாடி, உம்மை போற்றும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தை எங்கள் இருதயத்தை ஊற்றி எங்கள் பாரங்கள் எல்லாம், எங்கள் கவலைகள் எல்லாம் மீது வைக்கும்படி நீர் தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை. நாள்தோறும் காலைதோறும் புதியவர்களாக இருக்கிற பூமிக்கு வானம் எவ்வளோ உயரம், அவ்வளவாய் உம்முடைய கிருபை உமக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கிறது. உன்மேல் மனதுருகிற கர்த்தர் இந்த நாளிலே இதுவரை எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த நாளிலே எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். நான் தேவனை நாடிய நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத முடிவே இல்லை. நம்முடைய அதிசயங்களுக்கு முடிவில்லை.
தந்திரக்காரன் காரியங்களை அபத்தமாக்கி போடுகிறது. தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். அதனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் அற்புதங்கள் நடப்பதாக. நம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. உலகத்தில் எல்லா ராஜ்யங்களும் முடிவுக்கு வந்தது, நம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம் பயத்தோடும் பக்தியோடும் உமக்கு பிரியமான ஆராதனை செய்ய அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி பட்சிக்கிற அக்கினி நாளே அப்படிப்பட்ட தேவ கிருபை எங்களுக்கு தருவீராக. எல்லாம் அசைந்து போகும், எங்கள் நம்பிக்கையை அதன் மீது வைக்காதபடி இந்த அசைவில்லாத ராஜ்யத்தின் மீது, இந்த அநாதி தேவன் மீது எங்கள் விசுவாசத்தை வைக்கிறதுனால கிருபைத்தார். அந்த ஒவ்வொருவரையும் ஆசிரியருடைய குடும்பங்களை ஆசிரியருடைய பிள்ளைகளை ஆசிரி, ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம்பலத்தார். கையின் பிரயாசங்களை ஆசீர்வைத்து எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி அப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக நமக்கே செலுத்து இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.